அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ், ரஅய்து லைலத உஸ்ரிய பி, ஒரு நாள் அருமை நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இராவலி பயணம் செய்தார்கள். அந்த நேரத்திலே சுவர்க்கத்தினுடைய அதாவது வாயிலிலே எழுதப்பட்டிருந்தது, அஸ்ஸதகத்து பி அஷ்ரி அம்சாலிஹா வல் கர்து 18. ஒரு மனிதர் சதகா கொடுத்தால் 10 மடங்கு நன்மை தான் கிடைக்குகிறது. ஆனால் கடன் உதவி செய்தால் 18 மடங்கு நன்மை கிடைக்குகிறது என்று எழுதப்பட்டிருந்தது. குல்து யா ஜிப்ரீல், அருமை நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களிடத்திலே கேட்டார்கள், சதகா கொடுப்பதனால் 10 மடங்கு நன்மை தான் கிடைக்குகிறது, ஆனால் கடன் உதவி செய்வதால் 18 மடங்கு நன்மை கிடைக்குகிறது, என்ன காரணம் என்று கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் ஒரு மனிதனுக்கு சதகா கொடுக்குகிறோம், எம்முடைய தேவை நிறைவேறியதனால் கொடுக்குகிறோம். ஒரு மனிதர் ஹதியா கேட்டு வருகிறார். இந்த நேரத்தில் இவர் சில நேரம் அத்தியாவசிய தேவைக்காக இருக்கலாம், ஆனால் அதிகமான பேர்கள் வழக்க தோஷத்திற்காக அவர்களுக்கு கேட்டு பழக்கம் என்பதனால் வந்து கேட்கிறார்கள். ஆனால் ஒரு மனிதன் கடன் கேட்டு வருகிறான், வல் முஸ்தக்ரித் லா யஸ்தக்ரித் இல்லா லிஹாஜா, அவருடைய மானத்தை ஒரு ஓரப்புறத்திலே வைத்துக் கொண்டு, அவருடைய அந்தஸ்தை ஒரு ஓரப்புறத்திலே வைத்துக் கொண்டு, அவருடைய கண்ணியத்தை ஒரு ஓரப்புறத்திலே வைத்துக் கொண்டு அவர் கடன் கேட்டு வருகிறார். இந்த நேரத்திலே அவருக்கு கடனுதவி செய்வது சதகாவை விட மேலானது என்று சொன்னார்கள் அருமை நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியத்துக்குரியவர்களே,